ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் ஒரு சூப்பர் சாஃப்டான சாக்லேட் கேக் பனியார கல்லில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட்டு. இதில் இருக்க எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம க்ரீமோடு சேர்த்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒன்றும் பாதியுமாக உடச்சி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்க்க போகிறோம். அப்போ தான் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் கேக்கு. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தா போதும். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சிருங்க. இந்த மாதிரி நல்ல பவுடராக இருக்கணும். இப்போது ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் இந்த பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த பிஸ்கெட் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பிஞ்சு அளவு தான் 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பனியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு டேபிள் ஸ்பூனாக இந்த பிஸ்கெட் கேக் பேட்டர் இருக்குல்ல, ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க பனியார கல்லில். இப்போ இதுக்கு நடுவில் நிறைய சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த குட்டி குட்டி சாக்லேட் சிப்ஸ் இருக்கும்ல, அது நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு மேலே இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் இந்த சாக்லேட் கேக் பேட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கலாம். மெதுவான சூடில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். உங்கள் பனியார கல்லுக்கு மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 7-8 நிமிஷத்துக்கு ஒரு சைடு வெந்துருச்சான்னு பாருங்கள். வெந்துருச்சுன்னா இந்த கேக்கை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாஃப்டான கேக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஈஸியாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பனியார கல் இருக்கும். நீங்கள் குயிக்காக ஒரு ஈவினிங்க்கு உங்கள் பசங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம். நடுவில் பாருங்கள், நம்ம நிறைய சாக்லேட் சிப்ஸ் சேர்த்ததுனால செம்ம சாக்லேட்டியாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.